எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தொழிலாளர்களின் காலை பசியை போக்கும் சத்தான கீரை போண்டா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த போண்டாவை ஒன்று சாப்பிட்டு டீ குடித்தாலே போதும், வயிறு ஃபுல்லாயிரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு போண்டாவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கிலோ கடலை மாவு, 1/2 கப் ரவை, தேவையான அளவு சால்ட், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, குட்டியாக சாப் பண்ண கருவேப்பிலை 2 கொத்து, குட்டியாக சாப் பண்ண மல்லியில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம கீரை போண்டா செய்ய போகிறதுனால இதுக்கு நான் அரைக்கீரை எடுத்திருக்கேன். ஸோ அரைக்கட்டு அரைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் கசப்பில்லாத கீரையை சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அப்புறமா 200 கிராம் பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம வெங்காயத்தை எதில் சேர்த்தாலுமோ அது டைம் ஆக தண்ணி விடும். ஸோ அதனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம போண்டாக்கோ வடைக்கோ வெங்காயம் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம சுட்டோம்னா அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும். ஸோ நம்ம குழச்சி வச்ச மாவை விட மாவு லூஸ் ஆயிரும். ஸோ அதனால கொஞ்சம் மாவை டைட்டாகவே வச்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தண்ணி தெளிச்சிக்கிடலாம். இதில் நம்ம ரவை சேர்க்குறதுனால போண்டா நல்லா மொறுன்னு வரும். ஸோ ரவை கொஞ்சம் நேரம் ஊறி வரணும். அதனால் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுடலாம். ரவை ஊறி வந்ததுக்கப்புறம் மாவு டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நம்ம போண்டா சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இது ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். இப்போது போண்டாவை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் சூடாகட்டும். இப்போது நம்ம மூடி வச்சுருக்கிற மாவை பார்க்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு பாலாக உருட்டி எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா போண்டா நமக்கு கல் மாதிரி வரும். அதே சமயம் ரொம்ப தண்ணியாக இல்லாத மாதிரியும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை எடுத்து நீங்கள் இப்படி உருட்டும் போது நல்லா தூக்கி போட்டு உருட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் சரியான பதம். இந்த மாதிரி செய்யும்போது போண்டா பிசிறு இல்லாமல் நல்லா ரவுண்டாக பால் ஷேப்பில் கிடைக்கும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போண்டாவை சேர்த்துக்கிடுறேன். எல்லா போண்டாவையும் சேர்த்ததுக்கப்புறம் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. ஹையில் வச்சிட்டிங்கன்னா மேலே மட்டும் கருகும், உள்ளே பச்சையாக இருக்கும். இப்போ போண்டாவோட கீழ்ப்பக்கம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுடுறேன். பொதுவாக எல்லா கீரையுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 முறையாவது எடுத்துக்கிடணும். இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் கீரை சுத்தமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி தான் கொடுத்தாலும் அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸில் நீங்கள் சேர்த்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க. நீங்கள் சப்பாத்தி செய்யும்போதோ இல்லைனா ஸ்நாக்ஸ் செய்யும்போதோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கும்போது கொஞ்சமாவது பசங்களுக்கு நியூட்ரிஷன் கிடைக்கும். எனக்கு மதி தெரிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த போண்டா கூலி தொழிலாளர்களின் காலை பசியறவாக இருக்குது. லேபர்ஸ்லாம் காலையில் வந்ததுலேருந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு 11 மணி போல் ஒரு போண்டா சாப்பிட்டுட்டு டீ குடித்தாங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க அந்த காலையில் போண்டாக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் சாப்பிட்டா கூட அந்த போண்டா சாப்பிட்ட திருப்தி கிடைக்காது. எனக்கு மற்ற ஊர்களில் எப்படின்னு தெரியல, பட் எங்கள் கீழக்கரையில் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இந்த போண்டாவை நம்ம சாப்பிடலாம். இப்போ போண்டாவோட கலர் எல்லா சைடுமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பெரிய போண்டாவாக செஞ்சுருக்கேன். நீங்கள் சின்ன போண்டாவாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கிடலாம். அது உங்களோட விருப்பம்தான். இந்த போண்டா நல்ல மணமாகவும் இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக போண்டா சாப்பிடணும்னு திடீர்னு தோணுச்சுன்னா நம்ம கடையில் தான் வாங்குவோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். கீரை இருந்துட்டால் போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம காலையில் டிஃபனுக்கு எப்போவுமே ஒரே இட்லி, தோசை, உப்புமாடு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இப்போது போண்டா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி மேலேயும் ஃப்ரை ஆகி உள்ளேயும் வந்துருச்சு. இப்போ எல்லா போண்டாவையும் எடுத்துட்டேன். இப்போது சத்தான கீரை போண்டா மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் டேஸ்டியான இந்த போண்டாவை கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.